சர்ச் a new religion emerged beyond. ஒரு புதிய மதம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ சபையே விழித்திரு. ஒரு புதிய மதம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. என்ன பிரதர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ கலர் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ எல்லோரும் யூத்தும் பிள்ளைகளும் சொல்லுங்கள். ரெயின்போ கலர் யாருடைய ஃப்ளாக்? அது எல்ஜிபிடி ஃப்ளாக். எல்ஜிபிடியுடைய இது 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, போன வாரம் இல்லாததுனால சொல்லிவிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், பிள்ளைகளோட பேசி கொண்டிருக்கிறேன். அப்போதான் மனசில் தோணிச்சு, இந்த எல்ஜிபிடியை குறித்து நம்ம சபைக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அதை குறித்து நம்ம சபைக்கு எச்சரிக்க வேண்டும். வானவில்லை கர்த்தர் வேதத்தில் வைக்கும்போது அதை எதற்கு அடையாளமாக வைத்தார்? பூமியோடும் மனிதனோடும் அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணார். இனிமேல் நான் இந்த உலகத்தை தண்ணீரினால் அழிப்பது இல்லை. எத்தனை நாள் என்னுடைய ஆவி மனிதனோடு போராடும், அவங்க சோர்ந்து போவாங்க. ஆகையினாலே நான் இனிமேல் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு நோவோடு அவர் உடன்படிக்கை பண்ணினார். அப்போ ஒரு அடையாளமாக அவர் வானவில்லை வச்சிருக்கிறார். வானவில் பார்த்துருக்கீங்களா? குளிர்காலத்தில், மழை காலத்தில், மழை வரும்போது, வெயில் வரும்போது அப்படியே உலகத்தில் அது வானவில் தெரியும். அந்த வானத்தில் தெரியும் வானவில் ரெயின்போ. அதை ஒரு அடையாளமாக வைத்தார். ஆனால் இன்றைக்கு அது யார் கையில் போய் மாட்டியிருக்கா அப்படின்னு சொன்னால், எல்ஜிபிடி கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அவருடைய கையில் போய் மாட்டிருக்கிறது. இந்த செய்தியை நான் 28 செப்டம்பர் 2018 நம்ம சபையில் சொல்லியிருக்கிறேன். 2018 செப்டம்பர் 28 சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு என்னாச்சு, இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம உச்ச நீதிமன்றம், நம்முடைய சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கிச்சு. என்ன தீர்ப்பு அப்படின்னா, ஓரினை சேர்க்கை, இப்போ நம்ம எல்ஜிபிடின்னு சொன்னாலும் ஓரினை சேர்க்கை அப்படின்னாலும் ஒன்று தான், அந்த கணக்கில் வச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க வேண்டாம். அந்த மக்கள் ஓரினை சேர்க்கைக்காரர்கள். ஓரினை சேர்க்கை சிம்பிளாக ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்வது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. இவர்களுடைய இந்த செயல் ஒரு கிரிமினல், திருமணம் இல்லை, அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது ஒரு கிரிமினல் ஆக்ட்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடப்பட்டது. அதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அது கிரிமினல் கேஸ் இல்லை, அவர்களுக்கு அட்லீஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது, ஆகையினால அவங்க மேலே கேஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொல்லும்போது நம்ம கோயம்புத்தூரில் ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, அங்கே இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போயிட்டு அவர் என்ன செய்தார், அங்கே கோர்ட்டுக்கு உள்ள அந்த வளாகத்தில் போயிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னாலும், வேத வசனத்தை சொல்லி ஓரினை சேர்க்கை வேதத்துக்கு புறமானது, அது உண்மைதான். ஓரினை சேர்க்கை வேதத்துக்கு புறமானது, எல்ஜிபிடி வேதத்துக்கு புறமானது, அதை செய்யக்கூடாது. சோதம் குமாரம் அழிந்தது கூட அதுவும் ஒரு காரணம். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்படி சொல்லும்போது என்ன ஆச்சுன்னா, போலீஸ்காரர்கள் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போனாங்க. ஏன்னா அதாவது அது என்ன கேஸ், நியூசன்ஸ், அது மக்கள் மத்தியிலே நியூசன்ஸ்ன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் என்ன பண்ணாங்க, ஜெயிலில் போட்டாங்க. அப்புறம் அந்த நாளோ மறுநாளோ அவரை கொஞ்சம் வார்னிங் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோ கூட நான் இப்போ தேடிப்பட்ட மறுபடியும் கிடைச்சது எனக்கு. ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துருங்க. ஓரின சேர்க்கைக்கு இடம் கொடுத்தால் மகா பெரிய குற்றம். ஓரின சேர்க்கைக்கு ஓரின சேர்க்கை சமுதாயத்தை சீரழித்துவிடும். ஓரின சேர்க்கை தேசத்தை பாழாக்கிவிடும். ஓரின சேர்க்கைக்கு இடம் கொடுத்ததுனால்தான் சோதோம் கொமோரா பட்டணத்தை கடவுள் அக்கினியினால் அழித்தார். ஆண்டவன் கந்தகத்தையும் அக்கினியும் அனுப்பி இந்த பட்டணத்தை அழித்தார். சோதோம் கொமோராவின் அழிவுக்கு ஓரின சேர்க்கையே காரணம். ஆணோருக்கும் பெண்ணோருக்கும் திருமணத்திற்கு யாரும் இடம் கொடுத்து விடாதீர்கள். வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். பாதைகளை தண்டிப்பதற்கு ஆண்டவருடைய நியாயம் கேட்பு நெருங்கிவிட்டது. எல்லாரும் மனதிலுங்கள். மரியாதையா கை போட்டு வாப்பா வா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் சாயங்காலத்தில் கொஞ்சம் வார்னிங் கொடுத்து அது பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் அவர் மேலே போடப்பட்டது. அவர் அழைச்சிட்டு போனாங்க. இந்த செய்தி கூட அன்றைக்கி நான் காண்பித்தேன் உங்களுக்கு. அன்றைக்கு அந்த வீடியோ இன்றைக்கி தேடி பார்த்தாலும் யூடியூப்பில் இன்னும் இருக்குது இல்லையா? ஸோ இப்போது நம்ம எல்ஜிபிடி குறித்து கொஞ்சம் அன்றைக்கு 2018 இன்னைக்கோட 6 வருஷம் ஆச்சு இல்லையா? இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக பழையதெல்லாம் எப்படி இது மாதிரி சேமித்து வைக்கிறேன்னா, நம்ம நடக்கிறது, நம்ம பேசுகிறது, நம்ம செய்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்.
அது மறுபடியும் நமக்கு தேவைப்படும், எப்பயாவது தேவைப்படும். இப்போ பாருங்கள், 10 வருஷத்துக்கு முன்னால் பாஸ்டர் கட் பண்ணிய நீங்கள் கட் பண்ணிய கேக்கெல்லாம் இருக்குது. அந்த ஃபோட்டோ மறுபடியும் கிடைக்குமா? பழைய ஃபோட்டோ கிடைக்குமா? பாஸ்டர் பார்க்க முடியாது. இது மாதிரி சேவ் பண்ணி வச்சா தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் சில விஷயங்கள் மனதிலையும் லேப்டாப்லையும் சேவ் பண்ணி வைங்க. எப்பவுமே சரித்திரத்தில் திரும்பி பார்க்கும்போது நல்ல விஷயங்களை திரும்பி பார்க்கும்போது நமக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக இப்போது நம்முடைய யூத்து தவிர பெரியவர்கள் யாராவது எல்ஜிபிடி, எல் என்றால் என்ன, ஜி என்றால் என்ன, பி என்றால் என்ன, டி என்றால் என்ன சொன்னீங்கன்னா கேக் வைக்கும்போது ஒரு கேக் எக்ஸ்ட்ரா தரேன். பெரியவங்க எல் லெஸ்பியன், ஜி என்ன கே, பி பைசெக்சுவல், டி டிரான்ஸ்ஜெண்டர். நீங்கள் கேட்கலாம், என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, இது நான் ஹாஸ்பிட்டலா இல்லை சர்ச்சா அப்படின்னு சொல்லி. நம்முடைய 2018 முடிஞ்சிட்ட பிறகு என்னுடைய நண்பர் ஒருவர் சுவிசேஷகர், அவரோட பேசும்போது உங்களுடைய அந்த செய்தியுடைய பிபிடி எல்லாம் எனக்கு அனுப்ப சொன்னார். அனுப்பினேன். அதில் இதுவும் இருந்தது. அது 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி அவர் கேட்டார், நம்ம வெங்கடேஷ் பிரதர் தான், என்னது சர்ச்சில் நீ எல்ஜிபிடி பற்றி கூட சொன்னியா அப்படின்னு. ஆமாம், எங்கள் சர்ச்சில் சொன்னேன். நாங்கள் இருக்கிறது பெங்களூர். என்னுடைய பிள்ளைகள் நம்முடைய சபையில் இருக்கிறவங்க பெங்களூரில் பெங்களூர் ஒரு பாவம் நிறைந்த இடம். அவர்களுக்கு நம்ம தெய்வடைய செய்தி சொல்லும்போது இந்த உலகத்தினுடைய நடப்புன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் அவருக்கு. அதுக்கு அடுத்து அவர் ஒரு சென்னையில் ஒரு வாலிபர் முகாமுக்கு போகும்போது அவர் சொன்னார், அவருடைய செய்தி வாலிபர் முகாமில் முடிச்சிட்ட பிறகு கேள்வி பதில் செஷன் வைப்பாங்க. அப்படி கேள்வி பதில் செஷன் யூத்துக்கு வைக்கும்போது அவரிடத்துல கேட்கப்பட்ட மோர் தென் 50% கொஷின்ஸ், 50% அதிகமான கேள்விகள் இந்த எல்ஜிபிடி பற்றி இருந்துதான். அப்புறம் தான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீ சொன்னது சரிதான், சபைக்கு நம்ம இதை குறித்து சொல்லணும், அந்த ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். வாலிபர்களுக்கு கேள்வி இருக்கு. அமெரிக்காலன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ், இந்த எல்ஜிபிடி மக்கள் செய்கிற காரியங்கள் கொலாப்ஸ். இது யூடியூப்பில் போடும்போது இன்றைக்கு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க என்ன, ஏன்னா சட்டம் நீதிமன்றம் அப்படி சொல்லுது. அதை குறித்து வருவோம், அடுத்த பிறகு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க எல் என்றால் என்ன, லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர். லெஸ்பியன் என்றால் என்ன, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அட்ராக்ட் பண்ணி ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது, அதாவது ரொமான்ஸ் செய்வது, திருமணம் செய்து கொள்வது லெஸ்பியன் சொல்லுவான். கே அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்வது. பைசெக்சுவல்னா ஒரு நபர் எந்த இனத்தாரையும் திருமணம் செய்து கொள்வது. ஒரு ஆண் ஒரு ஆணோட உடலுறவு கொள்வாரு, பெண்ணோடும் கூட அவர் திருமணம் பண்ணிப்பார். இது என்ன சொல்லுவாங்க, பைசெக்சுவல் சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் பிறந்தது ஆண், ஆனால் மனசில் உணர்றது நான் பெண். என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஆப்ரேஷன் பண்ணி தன்னுடைய அந்த சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஆண் பெண்ணாக மாற்றிப்பாங்க, பெண் ஆணாக மாற்றிப்பாங்க. கேட்கறதுக்கே அருவருப்பாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது, நம்ம இந்தியாவில் இப்போ தான் வந்திருக்கிறது. அதை குறித்து ஒரு அவேர்னஸ். அது மாத்திரமல்ல, ஆஸ் எ சர்ச் நம்ம இது பண்ணணும். இதுதான் இந்த நாள். லெஸ்பியன் என்ன, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது. கே அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்வது. பைசெக்சுவல் நாம சொல்லிக் கொடுக்கலன்னா பிள்ளைகள் ராங் பிளேஸ்லேருந்து இதை கற்றுக்கிட்டு வருவாங்க. அவர்களை கற்றுக் கொடுப்பவர்கள் வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, தவறாக கற்றுக் கொடுப்பார்கள். ஆகையால் தான் நாம் சொல்லுகிறோம். ஸோ அடுத்து பைசெக்சுவல் அப்படின்னா ஒரு ஆண் 2 பேரோட கூட திருமண உறவு வைத்து கொண்டால் அட்ராக்ட் ஆச்சுன்னா அது பைசெக்சுவல் சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லும்போது ஆண் தன்னை பெண்ணாக மாற்றிக்கொள்வது, பெண் தன்னை ஆணாக மாற்றிக்கொள்வது. இதை சொன்ன வாட் சர்ச் வில் டு டு எல்ஜிபிடி, சபை மாற்று பாலின. இந்த எல்ஜிபிடிக்கு நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், மாற்று பாலின மக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதர் செக்ஷுவல், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்ய போகிறது? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் நிகழ்ச்சி அந்த பாஸ்டர் சொன்னார் இல்லையா, அவர் ஏன் அந்த மாதிரி அங்கே போயிட்டு கோர்ட்டில், அது கூட கோர்ட்டில் கோர்ட்டுடைய வளாகம் அந்த கேம்பஸ் ஸ்கூலில் அவர் அது மாதிரி சொன்னார் அப்படின்னா அவருக்கு வந்த கோபம் நியாயமா இல்லையா? நியாயம். அவருக்கு வந்த கோபம் நியாயம். ஏன் அப்படின்னு சொன்னால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, தேவன் எப்படி படைத்தாரு, 2 ஆணாக படிச்சிருந்தா முடிஞ்சு போச்சு கதை, 2 ஏவாள மாத்திரம் படிச்சிருந்தாலும் அதுவும் முடிஞ்சு போச்சு. 2 கொண்டையிலையும் சண்டை வரும், 2 மீசையிலையும் சண்டை வரும். அதான் ஒரு கொண்டையும் ஒரு மீசையும் வேண்டும் என்று சொல்லி அவர் பெர்ஃபெக்டா அழகா திறமையா பண்ணாரு. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த
ஹோமோசெக்சுவல் என்று சொல்லி எல்ஜிபிடி சொல்லி அவர்கள் சட்டத்தை கொடுத்த உடனே அவருக்கு வந்து நியாயமான கோபம் வந்தது. ஆனால் நமக்கு நியாயமான கோபம் வரும்போது என்ன செய்யணும் என்று அன்றைக்கு நான் சொன்னேன். என்ன செய்யணும், அவர் என்ன செய்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு வசனம் பாருங்க, ரோமர் 10:2 நான் படித்து விடுகிறேன். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராகியம் முன்னென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராகியம் அல்ல. அநேக நேரங்களிலே நமக்கு தேவனை குறித்த வைராகியம் இருக்கணும். நம்முடைய சபை குறித்த வைராகியம் இருக்க வேண்டும். வைராகியம் என்ன? அவர் மீது ஒரு அன்பு, சபை மீது ஒரு அன்பு, தேவன் மீது ஒரு அன்பு, ஒரு மரியாதை இருக்கும். அந்த அன்பையும் மரியாதையும் கொடுக்கிற ஒரு நபர் மீதோ ஒரு சபை மீதோ யாராவது தவறாக ஏதாவது சொன்னா எழுந்து வருதில்லை கோபம். அதுதான் வைராகியம் என்று சொல்றது. எனக்கு வைராகியம் என்று சொல்லி சும்மா இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணார்? தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக அந்நிய ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த இடத்துல அவர்கள் வியாபாரம் பண்ணும்போது ஒரு சாட்டையை ரெடி பண்ணி அடிச்சாரு. அதுதான் தேவ வைராகியம். பிதாவை கூடிய வீட்டை குறித்த வைராகியம். நமக்கும் வைராகியம் உண்டு, இருக்கணும். ஆனால் அது எப்படிப்பட்ட வைராகியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது அறிவுக்கேற்ற வைராகியமும் இருக்கணும். அந்த வைராகியத்தினால வருகிற கோபம், அந்த வைராகியத்தினால வருகிற அந்த கோபம் தாபங்கள் இருக்கு இல்லையா, அதை எப்படி வெளிக்காட்ட வேண்டும்? அந்த பாஸ்டர் செய்த போல நம்ம வெளிக்காட்டக்கூடாது. ஐ பியர் them witness they have the zeal for God. கர்த்தருக்காக வைராகியம் இருக்கு, பட் நாட் அக்கார்டிங் டு நாலேஜ். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இனிமேல் இந்த எல்ஜிபிடி குறித்து நிறைய தீர்ப்புகள் இந்தியாவில் வரும். அப்படி வரும்போது அஸ் எ திருச்சபையாக, பாஸ்டர்களாக, கிறிஸ்தவர்களாக நமக்கு கோபம் இருக்கு. ரொம்ப வேதத்துக்கு விரோதமாக மாத்திரம் அல்ல, உண்மையாகவே நிஜமாகவே மனித வர்க்கத்துக்கு விரோதமான செயல் அது. பைபிளுக்கு பக்கத்தில் வச்சுட்டு நான் பேசினாலும் ஐ காண்ட் சப்போர்ட் எல்ஜிபிடி. நான் மாத்திரம் இல்லை, யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது. அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர்களுக்கு வைராகியம் உண்டு. அந்த வைராகியம் வந்து அறிவுக்கற்ற வைராகியம் இல்லை. ஆகையால் 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வைராகத்தை எப்படி நம்ம காட்டணும் அப்படின்னா, உங்கள் கோபத்தை கூட காட்டும்போது வின் வின் சுச்சுவேஷன் இருக்கும். வின் லூஸ் சுச்சுவேஷனோ, வின் லூஸ்னா என்ன? நாம் ஜெயிச்சிருவோம், நம்ம எதிராளி தோற்றுருவோம். அது வெளியில் ஸ்போர்ட்ஸில். ஆனால் கிறிஸ்துவ வட்டாரத்தில் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற நாம் என்ன செய்யணும்? இப்போ பிள்ளைகள் வந்து சாட்சி சொன்னாங்க இல்லையா, அது என்ன? ஒரு கிராமமே விபச்சாரம் செய்கிறது, தவறான பாவத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவில் என்ன பண்ணாங்க? அங்கே மிஷினரிகளை வைத்தார்கள், அவர்கள் பாடுகளை அனுபவித்தார்கள், அவங்களுக்கு எல்லோரும் பணத்தை அனுப்புனாங்க, அவர்கள் அங்கே ஊழியம் செய்து அவர்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தார்கள். இதுதான் வந்து வைராகியத்தை பிரயோஜனமாக கர்த்தருக்கு மகிமையாக காட்டுவது. நீங்கள் வந்து வேதத்துக்கு விரோதமாக விபச்சாரம் பண்ணுறீங்களான்னு சொல்லி பாம் கொண்டு போயிட்டு சாட்டைகளை அடித்து கொண்டு போய் அவங்களை அடித்து சாகடிச்சா உங்களுக்கு வைராகியம் உண்டு. ஆனால் அந்த வைராகியம் தேவனுக்கு பிரயோஜனப்படவில்லை. புரியுதா? ஆகையினாலே நம்முடைய வைராகியத்தை நாம எப்படி காட்டணும்னு சொன்னா, கர்த்தருக்கு நம்ம பிரியமா இருக்கணும், காட்டணும். அதே 1 கொரிந்தியர் 10:33 சொல்லப்படுகிறது, 3 வகையான மக்களுக்கு நாம இடரலாக இருக்கக்கூடாது. யார் அந்த 3 வகையான மக்கள்? வேத வசனம் சொல்லுகிறது. இடரல் என்ன? இப்போ இந்த எல்லோரும் நடந்து வருகிற வழியில இது மாதிரி ஒரு வச்சாவது இடரல். ஆகையால நாம் என்ன செய்கிறோம்? இந்த பக்கம் லெஃப்ட்ல வரும், ரைட்ல வரும், தெரிஞ்சு நம்ம வச்சிருக்கிறோம், அது இடரல் இல்லை. ஒருத்தர் நடக்கும்போது தெரியாம காலை வச்சிங்கன்னு வச்சிங்க, அவன் இடறி விடுகிறான் அல்லவா? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர்ல 10:33 நீங்களும், அந்த 2 வசனம் படிச்சுட்ட முன்னால 3வது வசனம் 33, நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாக இருங்கள். நம்ம எப்படி இருக்கணும்? இடரல் அற்றவர்களாக இருக்கணும். Do not cause anyone to stumble, whether Jews or Greeks at the church of God. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நம்ம யாருக்கு as a கிறிஸ்டியனா ஒவ்வொரு வாரமும் சண்டே பைபிள் எடுத்துக்கிட்டு வருகிறோம், வெளியே காட்டிக்கிறோம். சில நேரத்தில் கிறிஸ்தவர் என்று நல்ல காரியமெல்லாம் செய்கிறோம். ஆனால் 3 விஷயத்தை ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் யாருக்கு இடரலாக இருக்கக்கூடாது என்றாரு? யூதர்களுக்கு முதல்ல இடரலாக இருக்கக்கூடாது, தேவனுடைய சபைக்கு இடரலாக இருக்கக்கூடாது. சபை என்ன? இன்னொரு கிறிஸ்தவன், இன்னொரு பிரதர், இன்னொரு சிஸ்டருக்கு நம்மை பார்த்து ஒருவன் பாவத்தில் விழக்கூடாது. அதுதான் இடரல். இடரல் இல்லாமல் இருக்கிறது. நம்மை பார்த்து ஒருவன் இயேசுவை விட்டு தூரமாக போகக்கூடாது.
அப்படி யாராவது நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் நடக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு. மூன்றாவது கிரேக்கர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. கிரேக்கர்னா யார்? நான் கிறிஸ்டியன்ஸ். அவன் முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு இந்துவாக இருக்கலாம், நாத்திகனாக இருக்கலாம், அவன் இப்பொழுது எல்ஜிபிடியாக கூட இருக்கலாம், அவன் எல்ஜிபிடியாக கூட இருக்கலாம். ஸோ 3 வகையான மக்களுக்கு அஸ் எ கிறிஸ்டியன்ஸ் நம்ம என்னவா இருக்கக்கூடாது, இடர்களாக இருக்கக்கூடாது. 4வது வகை சேர்க்கணும்னா கவர்மெண்ட் கூட நம்ம இடர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் நம்ம வேதத்தை தொடாத வரைக்கும். தொட்டாங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு தான் நம்ம இறங்கி வரணும். அந்த கோயம்புத்தூர் பாஸ்டர் செய்தார் இல்லையா, அதை விட என்ன பண்ணி இருக்கலாம் தெரியுமா? அவர் பண்ணாங்க, அவரை இவர் கை போட்டுக்கிட்டு, போலீஸ்காரன் நம்ம மேலே தோல் மேலே கை போட்டு போடக்கூடாது, போலீஸ்காரன் நம்ம கை பிடிச்சிட்டு நடந்து போகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் மேலே இருக்கிற அந்த அன்பு, வேதத்தின் மேலே இருக்கிற அந்த வைராக்கியம், அதை காட்ட தெரியாமல் நேராக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போயிட்டு பண்ணிட்டு போனார். அதை பார்க்குற இந்துக்களுக்கு அவர் சொன்னது சத்தியம். அவர் சொன்னது அந்த வார்த்தைகள் வீடியோவை நான் குரூப்பில் போடுற மறுபடியும், அவர் சொன்னது சத்தியம். அதில் 1% கூட தப்பு இல்லை. சொன்ன இடம் தப்பு, சொன்ன வகை தப்பு. சொன்ன இடம் தப்பு, சொன்ன வகை தப்பு. ஸோ அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கோபத்தை நம்ம எப்படியா மாற்றணும், ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எல்ஜிபிடிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த கேஸ் தான் அது வருகிறது. இதெல்லாம் இன்றைக்கி செய்தி இல்லை, 2018 சொன்ன செய்தி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் புது செய்திக்கு வரலை, நம்ம பார்க்கலாம் முடிந்தால் இன்றைக்கு இல்லை அடுத்த முறை. அந்த கோபம் நமக்கு வர கோபம் 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 தப்பாக ரைட்டானா, கோபம் சில நேரங்களில் நல்லது தான். பிள்ளைகள் சரியாக படிக்கலைன்னா டீச்சர் கோபப்படுறாரு, நல்லது. பிள்ளைகள் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கோபப்படுகிறார்கள், நல்லது. சில நேரத்தில் என்ன பண்ணணும், வேத வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளுடைய மனசில் என்ன ஒட்டியிருக்குமா, மூடத்தனம் ஒட்டியிருக்கும். அதை யாரு நீக்குவாங்க? டீச்சர் நீக்குவாங்களா? தண்டனை இல்லை திறந்து ஒரு குச்சி எடுத்து நம்ம அடிக்கும்போது அந்த பிள்ளை என்ன ஆகும், அந்த மூடத்தனம் விட்டு போகும். ஸோ கோபம் கூட நல்லது தான். அந்த கோபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். 2வது தேவனுக்கு மகிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த கோயம்புத்தூர் பாஸ்டர் கிட்ட அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்கன்னு வச்சுக்கிங்க. அவர்கிட்ட கேட்பாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு 5 நிமிஷம் பேசுவாரா, வேதத்திலிருந்து பார்க்கும்போது அது தப்பு, ஓரின சேர்க்கை தப்பு, எல்ஜிபிடிக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கக்கூடாதுன்னு. உடனே அந்த ஆங்கர் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இந்த மக்களின் நன்மைக்காக இதற்கு முன்பு என்ன நல்ல காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லுவார் அவர்? நம்ம கோபம் படுவதற்கு முன்பாக ஒரு மக்களின் மீது என்ன, அவர் பாஸ்டர் விசுவாசி இல்லை, நம்ம கோபம் படுவதற்கு முன்பாக நான் இப்போது நம்ம மிஷனரி சொன்னோம் இல்லையா, அவர்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் கிறிஸ்துவர்கள் வைப்பாங்க. குடியிலிருந்து வெளியே வர முடியாதவர்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். விபச்சார தொழிலிருந்து இப்போ சொன்னாங்க, தங்கச்சி அக்காவே தம்பியை ஆளை வச்சு கொண்டுறாங்க அப்படின்னா எவ்வளவு மனிதன் கீழ்த்தரமாக போயிருக்கான் பாருங்க. அந்த லெவல் தான் இந்த எல்ஜிபிடி கூட இப்பொழுது இருக்கிறது. ஸோ அவங்க கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? கோபப்படுறீங்க, கோர்ட்டில் போய் சொன்னீங்க, இது வேதத்துக்கு இருக்கிறது உண்மைதான், உங்கள் கோபம் நியாயமானது, அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஒன்றுமே பண்ணல. அப்போ உங்களுடைய கோபம் வேஸ்ட்டு. தேவனுக்கு மகிமையாக மாறுமா? அது மாறாது. அதுக்கு மாத்திரமல்ல, நீங்களும் நன்மை செய்யவில்லை, நீதிமன்றம் செய்தாலும் அதுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. இது சரியானு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? ஆக நாங்கள் தேவஜனமே ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸாக நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய கோபத்தை ஆசீர்வாதமாக மாற்றணும். நம்முடைய கோபத்தை தேவனுக்கு மகிமையாக வருகிறதான்னு பார்க்கணும். சரியா? ஸோ அப்படி கேள்விப்பட்டிருக்கணும். அதாவது பைபிளில் உள்ள சத்தியத்திற்கு எதிராக அந்த சட்டம் போடப்பட்டதால் தான் நான் என்ன பண்ணேன், கோர்ட்டில் போயிட்டு நான் அப்படிப்பட்ட சட்டம் போட்டேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தாருன்னா, டாஸ்மார்க் கடைகள் இருக்குது. டாஸ்மார்க் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன டாஸ்மார்க் தமிழ்நாட்டில்? டாஸ்மார்க் கடை கவர்மெண்ட் அப்ரூவ்டு சாராய கடை, கவர்மெண்டே அப்ரூவ் பண்ணிச்சு. சாராயம் குடிப்பது இல்லை மதுபானம் குடிப்பது வேதத்தில் மறுக்கப்பட்டிருக்கா? இருக்கு. அதை பற்றி ஏன் தம்பி நீ போய் சொல்லலை? அதை பற்றி கூட சொல்லியிருக்கலாம் இல்லை? மதுபானம் குடிப்பது வேதத்துக்கு புறமானது சொல்லலாம் இல்லை? சொல்லலை. ஏன்? சினிமா ஆபாசம் வன்முறையெல்லாம் இருக்கு. பிள்ளைகள் சினிமா பார்த்து ஆபாசத்தில் விழுகிறார்கள். ஒரு ஹீரோ ஒரு சண்டை போட்டாங்கன்னா 10 பேரை சிம்பிளா அடிச்சுட்டு போறாரு. ஒரு நாயை பொறுத்துனா எழுது நிற்க பக்கு இல்லை நமக்கு. நாமெல்லாம் ஹீரோன்னு சொல்லியிருக்கோம், நாமெல்லாம் சொல்லியிருக்கோம்.
சில நேரத்தில் நாய் தூரத்தில் இருக்கும்போது அவ்வளோ எதுக்கு போன வாரமும் முன்னால் வரும். நான் ராத்திரியில் சில நேரத்தில் சீக்கிரம் வந்தால் வாக் போவேன். தூரத்தில் நான் ஒரு 3 நாய் உட்காந்துருக்கு, ஒரு நாய் நின்றுக்கிட்டு இருக்கு, 2 நாய் உட்காந்துருக்கு. உண்மையாக சொல்லுகிறேன், பாதி தூரம் போட்டு அதை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேன். நான் வாக்கிங் போனாலும் போது ஒரு 10 அடி எதுக்கு அவ்வளோ தூரம் போகிறது? நாயை பார்த்து பயப்படுகிறேன், ஆனால் பேயை பார்த்து பயப்படுறதில்லை. நான் ஏன் 22 வருஷமாக வாழ்க்கை நடத்துகிறேன். உமன்ஸ் டேக்கெல்லாம் இப்படி சொல்லலாமா? நீ சீரியஸாக இருக்கிறீங்களேன்றதாக தான் சொன்னேன். இதான் உண்மை சொல்லக்கூடாதா பாருங்க. உண்மை சொல்லக்கூடாதுன்னா அது எப்படி உண்மையில கேட்கணும்? நீங்கள் நான் சொல்லலாம்னா நீங்களே ஒத்துக்கிறீங்க, நீங்கள் பேய் என்றது ஒத்துக்கிறீங்க. சரியா இருக்கட்டும். சும்மா இன்றைக்கு உங்களுக்கு நம்ம யாரும் திட்டக்கூடாது. வீட்டுக்கு போகும்போது கூட நீங்கள் வெளியில் ஹோட்டலில் வாங்கி கொடுங்க, லேடிஸ்க்கு திட்டாதீங்க, அவங்கள ஸ்மூத்தாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம. ஸோ நம்ம என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, நம்முடைய வரி பணத்தில் கோயில்கள் கட்டுகிறார்கள் தெரியுமா? நீங்கள் கட்டுற டேக்ஸ் பணத்தில், கிறிஸ்தவர்கள் கட்டுகிற டேக்ஸ் பணத்தில் கோயில் கட்டுறாங்க. ஹஜ்ஜுக்கு அந்த சப்சிடரி கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு கோபம் வரல. எல்ஜிபிடி பற்றி ஒரு சட்டம் போட்டோடனே நமக்கு கோபம் வருகிறது. நாம் என்ன சொல்லுகிறோம்னா, நமக்கு வருகிற கோபம் நியாயமாக இருக்கணும். அந்த கோபத்தை கூட நியாயமான இடத்துல காட்ட வேண்டும். எங்கே காட்டணுமோ அங்கே காட்டணும். வேலையில் தேவையில்லாத இடத்துல காட்டினா பிரச்சனை வந்துடும். சரி, ஸோ என்ன அவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த பாஸ்டர் அங்கே ஒருத்தராக போயிட்டு அங்கே சத்தம் போட்டு அந்த போலீஸ் கிட்ட போய் ஜெயிலுக்கு போகிறதை காட்டிலும் அது கர்த்தருக்கு மகிமையாக மாறிடுச்சா? இல்லை. அதற்கு பதிலாக அவரும் மற்ற சபைக்காரர்களும் ஒன்றாக சேர்த்து இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டது, நீதிமன்றம் போட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நாம் எதுவும் பண்ணக்கூடாது. அது சுப்ரீம் கோர்ட் வேறு. ஆனால் நம்முடைய கருத்தை, நம்முடைய எதிர்ப்பை அமைதியாக தெரிவிக்கலாம். ஒரு 100 பேர் விசுவாசிகளை கொண்டு ரோட்டில் என்ன பண்ணிக்கிட்டே போகலாம்? நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்தது, இதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 100-200 பேரை ஒரு விசுவாசிகளை சொல்லி தன்னுடைய கோபத்தை அப்படியே ரோட்ல இருந்து போயிட்டு இருந்தா, எந்த போலீஸ் கை போட்டுக்கிட்டு கொண்டு போனாரோ அந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? பாதுகாப்பு கொடுத்திருப்பாரா இல்லையா? நேராக கமிஷன் ஆஃபீஸ்க்கு போறது. நாங்கள் ஒரு 100 பேர் 200 பேர் நாளைக்கு ஒரு அமைதி, இது பேர் என்ன சொல்லுவாங்க? மௌன விரோதம் இல்லை, அமைதி பேரணி. அமைதி பேரணி ஒரு போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்? அப்படி போனால் ரொம்ப நல்ல பலன் கிடைச்சிருக்குமா இல்லையா? மற்ற மக்கள்லாம் பார்ப்பாங்க. நல்லா நம்ம அன்னைக்கு வெள்ளையும் சொல்லையுமா நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிற அந்த சர்ஃபெல்லாம் போட்டு ஏரியெல்லாம் போட்டு கருப்பாக இருக்கிற ட்ரெஸ்ஸை வெள்ளையாக்கி அப்படியே நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பைபிளை கொண்டு பைபிளை ஒரு கையில் வச்சுக்கிறது, ஒரு கையில் போர்டு வச்சுக்கிறது, நீதிமன்ற தீர்ப்பு ஓரினை சேர்க்கைக்கு சப்போர்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான முறையில் சொல்லி கொண்டு போயிருந்தால் இந்த டிவிக்காரங்களாம் கவர் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி அவங்களே டிபேட் பேசியிருப்பாங்க. 100 பேருக்கு தெரிஞ்சத 10,000 பேருக்கு தெரியும்படி, பல லட்சங்கள் பேருக்கு தெரியும்படி, இதில் இருக்கிற அந்த சோதம் குமரான்ற அவர் சொன்னார் இல்லையா, அந்த விஷயம் நார்மல் சேனல்ல மற்ற மக்களுடைய மனங்களிலே, படித்தவர்களுடைய மனங்களிலெல்லாம் போயிருக்கும். போகும்போது அது என்ன சோதம் குமரா? சில படித்தவர்கள் எழுதி வாசிப்பாங்க, பைபிளை வாசிப்பாங்க, அதுக்கெல்லாம் வழி உண்டாக இருக்கும். புரியுதா? கோபத்தையும் நியாயமாக காட்ட வேண்டும். வீட்டில் காட்டுறோம். நம்ம மனைவி மீது ஏதாவது கோபம்னு சொல்லும்போது வீட்டுக்கு போகும்போது காந்தியில் போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு போகிறோம், இல்லை பூ வாங்கிக்கிட்டு போகிறோம், இல்லை ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறோம். வீட்டில் ஓகே, சபையிலையும் சமுதாயத்திலையும் எப்படி செய்யணும்? ஸோ இது மாதிரி அமைதி ஊர்வலம் நம்ம போகலாம். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய பெரிய தலை இருக்காங்க இல்லையா? யார் பெரிய தலை? மோகன் சி லாசரஸ் இருக்காரு, பால்தினகர் இருக்கார், தந்தை பெர்க்மான்ஸ் இருக்கார். அவங்க கூட போயிட்டு காலில் விழுந்து இந்த மாதிரி சமுதாயத்தில் இது கேடு விளைவிக்கிற சில செய்திகள்லாம் வருது. நீங்கள் ஆவிக்குரிய செய்தி தான் நிறையா சொல்கிறீங்க, ஆனால் மோகன் சி லாசரஸ் இதை டச் பண்ணுறாரு. அவருடைய செய்தியிலெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறதெல்லாம் டச் பண்ணுறாரு. நீங்கள் கொஞ்சம் இந்த எல்ஜிபிடி பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரீச் ரொம்ப பெருசாக இருக்கும். ரீச்னா என்ன? கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பார்கள். அதாவது ஒரு விஷயத்தை வின்-வின் சிச்சுவேஷனாக மாற்றணும். கவர்மெண்ட்டை எதிர்க்கணும், நீதிமன்றத்தை எதிர்க்க வேண்டும், இதில் வேற ரெக்கார்ட் ஆகுது. அதே நேரத்தில் தேவனுக்கு மகிமையாகவும் நம்ம மாற்ற வேண்டும். அவங்க ஏதாவது கேஸ் போட்டாலும் கேஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. நாளைக்கு இந்த வீடியோவை நான் கட் பண்ணாமல் போட்டேன்னு வச்சுங்க, திடீர்னு ஒரு போலீஸ்காரன் நீ நீதிமன்றத்துக்கு எதிராக நீ பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை,
அவர் பாஸ்டரே கிடையாது, நீங்க வேற தள்ளிட்டு போகப்பா, அவர் தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டாலும் விட்டுருங்க, பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துப்பா. உண்மையா சொல்றேன், இன்றைக்கு ஓகே. ஏன்னா நீதிமன்றம் இன்னும் அவங்க மேரேஜுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கல இந்தியாவில் கூட. ஸோ பெரியவர்கள் செலிபிரிட்டிஸ் சொன்னால் ரீச் அதிகமாக இருக்கும், நம்ம போல லோக்கல் மக்கள் சொன்னால் ரீச் இருக்காது. ஆகையினால யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கைக்காக சில மறுவாழ்வு மையங்கள் வைத்து பணத்தை செலவு பண்ணி ஒரு 10 LGBT மக்களை கூட்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கர்த்தருக்கு சொல்லி அவர்கள் மனம் திரும்ப வச்சுட்டா அவர்கள் சாட்சி சொன்னால் எப்படி இருக்கும்? அவர்கள் சாட்சி சொன்னால் எப்படி இருக்கும்? நான் வந்து ஒரு எல்ஜிபிடியாக இருந்தேன், நான் ஒரு கேயாக இருந்தேன், இது மாதிரி இந்த மறுவாழ்வு மையத்தில் போனேன். இப்போ அவர்கள் பிள்ளைகள் சொன்ன சாட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் சொல்லியிருப்பாங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா இல்லையா? ஆகையினால இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகும். ஸோ இதுதான் வந்து அன்றைக்கு நான் சொன்ன செய்தி. ஒரே ஒரு பார்ட்டு, இன்றைக்கு செய்தி இப்போ தான் ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்பாக இந்த செய்தி நான் பிளான் போடும்போதே ஒரு சிஸ்டர் கூட எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, அந்த வாரமே ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க, பிரதர் இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அவங்க அந்த வீடியோ அனுப்புகிறாங்க. அதுக்கு முன்னால் ½ அன் ஹவருக்கு முன்னால் தான், அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் இன்னைக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று நான் முடிவு செய்து குடும்பத்தில் கூட பேசி இந்த செய்தியை சொல்ல போகிறேன். ஸோ அன்றைக்கி மிஸ் ஆகாமல் வாங்கன்னு சொன்னால் பெரிய பொண்ணு இன்றைக்கி தான் மிஸ்ஸு. ஸோ இந்த வீடியோ தான், அந்த வீடியோ ஒரு முறை பார்த்துருங்க. அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா சபைக்குள்ளேயே ஓரின சேர்க்கை, ஆணுக்கு ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காட்டி பாஸ்டருக்கு ஜெயில். பாஸ்டர் நல்ல வேலை இப்போ ட்ரம்ப் வந்திருக்கிறாப்புல, வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாப்புல அது எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி 8 வருஷம் 4 வருஷம் தலை விரிச்சு ஆடினாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிவிட்டாப்புல. எது எதெல்லாம் பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கோ எல்லாத்தையும் தூக்குறான்றாப்புல. இன்னைக்கு வந்திருக்கு வெள்ளை மாளிகைக்குள்ள ப்ரேயர் வர்ஷிப் ஆராதனை நடக்குது. ஒபாமா பீரியடில் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க உள்ளேருந்து. உள்ளுக்குள்ளே வசனம் கூட இருக்கக்கூடாதுன்றார் ஒபாமா. ஆனால் இவர் வந்து உள்ளுக்குள்ளே ப்ரேயர் வர்ஷிப்பு ஆராதனை அத்தனையும் நடக்குது. ஒயிட் ஹவுஸ்குள்ளே நடக்குது, இப்போ நடக்குது. எந்த நேரத்தில் எவன் ரொம்ப நல்லவன் ஆறானே தெரிய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு ட்ரம்ப் ரொம்ப நல்லவர் ஆயிட்டார். ரொம்ப நல்லவராகி அதில் அவர் போட்ட ஒரு சட்டம், இந்த ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம்லாம் ஸ்டாப். 2 பேர் தான், ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஆண் பெண்ணை கல்யாணம் பண்ண, பெண் ஆணை கல்யாணம் பண்ண, அவ்வளோதான்ட்டார், வேலை முடிஞ்சு. அவர் வந்துட்டார். அந்த சேட்டை இங்கே இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது, பல நாட்டில் இருக்குது, பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ஒரு தர்ம சங்கடமான விழிப்புணர்வு தான், நம்ம சொல்லி தான் ஆக வேண்டும், எச்சரிக்கை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. வாலிபர்களுக்கு இது பற்றி, இந்த எல்ஜிபிடி பற்றிலாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், சரியான வழியில் நம்ம பதில் சொல்லணும். இல்லை ராங்கான இடத்துல போயிடுறாங்க. அமெரிக்காவில் 14, 15, 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் கிட்டத்தட்ட 20% ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய பாலினத்தை மாற்றிக்கிறாங்க. ஆண்களை வந்து பெண்ணாக மாறிக்கிறான், பெண்ணை ஆணாக மாறிக்கிறான். இதனுடைய அறிவு அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. அந்த பைடன் பீரியடில் அப்படி இருந்தது. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அதை கொஞ்சம் மாற்றிருக்காரு. இதை குறித்து நம்ம இந்தியாவில் கூட அது வந்து கொண்டிருக்கிறது. நம்ம சபைகள் வந்து அதை குறித்து நம்ம பேசணும். ஏன்னா நிறைய சபை வந்து சவால்களை செய்ய போகிறோம். இப்போ அடுத்த வாரம் நம்ம ஆசீர்வாதம் பாஸ்டர் வந்து அந்த பாஸ்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி, வெரி குட்பா, வெரி குட். வந்து 3 மாதத்திலே பாஸ்டர் வந்து ஒரு 3 மாதத்திலேயே என் மூலமாக எனக்கு நான் கையெடுத்து தாலி கொடுக்க போகிறேன், நீ கல்யாணம் பண்ணி போகிற, ரொம்ப மகிழ்ச்சி. பொண்ணு பேர் என்ன? உன் பேர் என்னப்பா? என் பேர் ஜான்சன். ஓ வெரி குட். பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேர் கூட ஜான்சன். பாஸ்டர் பாப்பாரு, டேய் பொண்ணு பேர் ஜான்சனா ஜான்சியாடா? இல்லை ஜான்சன். என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பையனை காதலிக்கிறேன். ஐயோ இவருக்கு வாந்தியாக வரும். ஒரு பையன் இன்னொரு பையனை எங்கே காதலிக்கிறது வரும்? இன்றைக்கு கவர்மெண்ட்டில் உச்ச நீதிமன்றம் தடை போட்டிருக்கு. ஆனால் அது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உச்ச நீதிமன்றம் தடை போட்டிருக்கு. பாராளுமன்றம் ஒருவேளை சட்டம் போட்டால் இந்தியாவிலே என்ன நடக்கும் என்று சொன்னால், எல்ஜிபிடி மேரேஜ் இல்லை அந்த கே மேரேஜ் இல்லை அந்த ஓரின சேர்க்கை திருமணம் அனுமதிக்கப்பட்டு விட்டால் அன்றைக்கு தான் சபைக்கு வந்து சவால் வரப்போகிறது. அதை நான் இன்றைக்கே சொல்லி வைக்கிறேன். 2025 மார்ச் 9ஆம் தேதி சொல்லி வைக்கிறேன். இதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போகட்டும்.
ஏதோ ஒரு கவர்மெண்ட் வரும், அவங்க வந்து பார்லிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, ரூல்ஸ் போடுவாங்க. அன்றைக்கு ஒரு 2 தம்பிங்க வந்து முன்னால் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்லையான்னு கேட்க போறாங்க. அன்றைக்கு தெரியும் நான் வந்து உண்மையான ஊழியக்காரரா இல்லை இதுக்கு ஏற்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், ஜெயிலில் போட்டாலும் போடு அப்படின்னு சொல்ல போகிறோமா, இல்லை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண போகிறோமா? திருச்சபைகள் அன்றைக்கு பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறது. அதற்கு முன்பாக இதை வந்து எச்சரிக்கை பண்ண வேண்டியது, திருச்சபைக்கு சொல்ல வேண்டியது, ஒவ்வொரு சபையுடைய பாசங்களுக்கு ஊழியர்கள் ரொம்ப முக்கியம். இதை குறித்து அவர்கள் பேசணும். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரே ஒரு வீடியோ நான் போட்டு போறேன். அப்படின்னா கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை என்ன பண்றாரு, நேசிக்கிறார். அவர்கள் வந்து மனம் திரும்பும்படி, அவருடைய அந்த மனநிலையிலிருந்து வெளியே வரும்படி அவர் என்ன பண்றாருன்னா உதவி பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் பார்த்துருக்க, நான் கடந்து போயிட்டே இருக்கேன். 5 நிமிஷம். And there came a point where my heart wanted to have both. If you lie to yourself long enough, it becomes your truth. I told myself, and I would hear these stories from other people who would say, well, you can be gay and Christian. You can be bi and Christian. Like, why can't you be both? Like, doesn't God love everyone? So that's he made you like that. Exactly. So it kind of became, oh, well, what if, is that true? Like, and so I would start looking for verses or theologies to justify that. I was very vocal about it. I was very proud of it. Right? Because that was kind of the culture you have in the city. If you are gay or bi, you advertise it. It's who you are, right? So there was a part of me where I wanted Jesus, but I still wanted the lifestyle that I had. Would you call yourself at that time a gay Christian? Would you kind of started to believe in that, or you were in a process? Because there was this conviction in my heart where I just couldn't do it. Oh, so you knew that you can't be a gay Christian. There was something in my heart where I knew I couldn't. எப்படி இருக்காரு பாத்தீங்களா? பையன் தான் அவரு, பொண்ணா மாறிட்டு அந்த ஸ்டைலு அந்த ஃபோட்டோலாம். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கார் இல்லையா, அவர் பாஸ்டர். அவர் வந்து இவர்களை சந்தித்து இப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவர்களை மனம் திரும்பி வச்சு அதை வந்து மனதில் ஏற்படுகிற ஒரு மாற்றம் அதுக்காக சரியான பதிலை கொடுத்து ஜெபம் பண்ணி அவங்களுக்காக இன்றைக்கு மறுபடியும் அவர் ஆம்பளையாக மாறியிருக்காரு. அவர் சாட்சி சொல்கிறார். இப்படி நிறைய சாட்சிகள் இருக்கிறது. 2023 அக்டோபர் நம்முடைய சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், மறுபடியும் அந்த எல்ஜிபிடிக்காரங்க அமெரிக்காவில் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இந்தியாவில் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, நம்ம பெங்களூரில் இருக்கிறார்கள். அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அந்த பேரணியெல்லாம் பண்ணாங்க. அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு அக்டோபர் 23 என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், இந்த எல்ஜிபிடி மக்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. டிஸ்கிரிமினேட்னா என்ன, அவர்களை பார்த்த உடனே என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னா அவர்களுக்கும் வேலை கொடுக்கணும், அவர்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கணும். ஆனால் அவர்கள் திருமணம் செய்வதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு வந்து வெர்டிக்ட் கொடுத்தாச்சு. அக்டோபர் 23 கொடுத்தது அது. ஆனால் இந்த மக்கள் மறுபடியும் சும்மா இல்லை, மறுபடியும் ரிட் பெட்டிஷன் மறுபடியும் போட்டாங்க. கிடையாது, எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மறுபரிசீலனை பண்ணுங்க, உங்கள் தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு போடும்போது இந்த வருஷம் ஜனவரி 9 2025 மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா, உங்களுக்கு திருமணம் பண்ண சுப்ரீம் கோர்ட்டு அனுமதி கொடுக்காது. நீங்கள் தேவைப்பட்டால் உங்கள் சட்டசபையில் எம்எல்ஏ எம்பிஸ் இருப்பாங்க இல்லையா, பாராளுமன்றத்தில் எம்பிஸ் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எம்எல்ஏஸ் இருப்பாங்க, இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் சட்டம் போட்டுக்கோங்க. பட் அட் அ சுப்ரீம் கோர்ட் எனக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் தப்பிச்சோம். இப்போதைக்கு நாளைக்கு பாராளுமன்றம் வேற எதுனா தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரச்சனை வந்துடும். இது மாதிரி 3 டேட்டில் செப்டம்பர் 28 வந்து எல்ஜிபிடி மக்கள் மீது கிரிமினல் கேஸ் போடக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லிச்சு. கிரிமினல், அது ஒரு கிரிமினல் குற்றம் அல்ல. அந்த செய்தியை கேட்டு தான் அந்த பாஸ்டர் கோயம்புத்தூருக்கு போனார். அப்புறம் 23 அக்டோபரில் இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களுக்கு வேலை கொடுங்க, படிப்பு கொடுங்க, அவங்கள வந்து கேவலமாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுச்சது. ஆனால் அதோடு கூட திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட். இது வரைக்கும் நம்ம வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் சொல்லியிருக்கு, இந்தியன் சுப்ரீம் கோர்ட் நான் சொல்லுகிறது, சரியா? ஆனால் அவங்க ஜனவரி மறுபடியும் கேஸ் போடும்போது அது வேண்டாம் என்று சொல்லிச்சு. இப்போது சபைக்கு சவால் என்ன அப்படின்னா, ஒரு நாள் வரும், அந்த நாளில் நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் கூட திருமணம் செய்யணும்னு சொல்லும்போது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாஸ்டரும் இந்தியாவில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் ஒன்று கூடி அன்னைக்கு வந்து பேரணி போவாங்க. இன்றையிலிருந்தே அன்றைக்கு நீங்கள் பேரணி போங்க, அன்றைக்கு நீங்கள் கவர்மெண்ட்டை கேளுங்க,
தீர்ப்பை வந்து நீங்கள் சேலஞ்சு பண்ணுங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். ஸோ இரண்டு வகையான மைண்ட் செட்டில் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள். யார் அப்படின்னா இந்த எல்ஜிபிடியில் இருக்கிறவர்கள். இந்த 2 வகையான போராட்டங்கள் உண்டு, நமக்கும் உண்டு. ஸோ இதோட நான் வந்து முடிக்கிறேன். 2வது பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு நமக்கு நேரம் இல்லை என்றனால 11:34. ஸோ இந்த எல்ஜிபிடி குறித்து ஒரு அவேர்னஸ் சபைக்கு வேணும், மக்களுக்கு வேணும். அது மாத்திரமல்ல, இந்த எல்ஜிபிடியில் பங்கு பெறுகிற அந்த பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் அடுத்த முறை நான் சொல்லுவேன், இப்போ இல்லை. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எல்ஜிபிடியில் இருக்கிற மக்கள் வந்து அவங்க அந்த சூசைட் அட்டெம்ப்ட் 8 times more than நார்மல் பீப்புள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற நார்மல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும், இவங்களும் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. இவர்களை காட்டிலும் 8 மடங்குனா என்ன, 800% அதிகமான சூசைட் அட்டெம்ப்ட் யார் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த எல்ஜிபிடி மக்கள் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயற்கைனா என்ன, ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள், ஏவாளை பார்த்தா ஆதாமுக்கு வந்து ரொமான்ஸ் வரணும், அதோட சரி. ஒரு ஆதாமுக்கு இன்னொரு ஆதாம் பார்த்து ரொமான்ஸ் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். அதை அந்த பலவீனத்தை தவிர்த்து, அந்த பலவீனத்தை அதிலிருந்து விடுதலையாக பார்க்காம இதுதான் சரியானது என்று சொல்லி சண்டை போடுகிறவர்கள் தான் எல்ஜிபிடி பீப்புள். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 8 times more than சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. 6 times வந்து என்ன பண்ணாங்க, டிப்ரெஷனுக்கு அதிகமாக போகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு புரிய மாட்டேங்குது. அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்தியாவில் இருக்கிற வாலிபல் பிள்ளை புரிய மாட்டேங்கிறது. என் உடம்பு, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், நான் ஆம்பளையாக இருந்தேன்னா பொம்பளையாக மாற்றிப்பேன், பொம்பளையாக இருந்தால் ஆம்பளையாக மாற்றிப்பேன். நீங்கள் யார் கேட்குறதுன்னா ஃபாரின் கவர்மெண்ட் அதுக்கு அனுமதிக்குது. டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்ல மாற்றிக்கிறாங்க அவங்க. ஆனால் அவர்கள் வந்து நிறைய டிப்ரெஷனுக்கு போகிறாங்க, நிறைய இல்லீகல் ட்ரக்ஸ் எடுக்கிறது அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஹெச்ஐவி, இந்த செக்ஸ் ரிலேட்டட் வியாதிகளும் வருவது அந்த மக்களுக்கு தான். ஸோ இப்படிப்பட்ட மக்கள் நம்மை சுற்றி நம்முடைய சபைகளிலே நம்முடைய பகுதிகளில் இருந்தால் திருச்சபை சும்மா இருக்கலாமா? சும்மா இருக்கக்கூடாது. ஆகையால் தான் அந்த அவேர்னஸ்க்காக நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். அடுத்த முறை கருத்துக்கு சித்தமாக நம்ம பார்க்கலாம்.